நேற்று நான் ஈரோட்டுக்கு வந்தவுடனே இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்வதோடு மாவட்ட ஆட்சியருடன் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செஞ்சேன். அது மட்டுமல்ல, இன்றைய நாளேடுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முதல்வரின் கவனத்துக்கு சில பிரச்சனைகள் தலைப்பு போட்டு அதுல கட்டுரையாக எழுதியிருந்தாங்க. அதை இப்போ மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து கவனிக்க சொல்லி இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து ஆய்வு பணிகள் ஈடுபட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். நேற்று நடந்த ஆய்வு கூட்டத்தில் நம்ம அரசோட நலத்திட்டங்களை பயனடையக்கூடிய தகவல்களையும் மாவட்ட ஆட்சியிடம் வாங்கி பார்த்தேன். அந்த தகவலை எனக்கு பெருமையாகவும் மலைப்பாகவும் உண்டாச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சிருக்கிறோமா? நம்ம திராவிட மாநில அரசுடைய முத்தாய்ப்பு திட்டம் கூட கேட்டு அவைகளெல்லாம் நான் முழுமையா சொல்ல நேரம் இல்லை. டேட்டாவோட மட்டும் சுருக்கமா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பெண்களோட பொருளாதார விடுதலைக்காக நம்ம அரசு கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அந்த திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4,90,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிறாங்க. அதே போல பள்ளிக்கூடங்களுக்கு சுவையான சத்தான காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் 46,355 மாணவர்கள் வயிறார சாப்பிடுறாங்க. மாணவியுடைய உயர்கல்வி கனவுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தில் 10,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிறார்கள். அதேபோல் மாணவர்களுடைய உயர்கல்விக்கு துணை நிற்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தில் 12,407 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறாங்க. மாணவர்களின் திறனை மேம்படுத்துற நான் முதல் திட்டத்தில் மட்டும் 1,00,000 மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 67 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக இதுவரை 7,630 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நேற்று நான் மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தில் 2 கோடியாவது பயன்களுக்கு மருந்து பெட்டகம் வழங்கினேன். அந்த திட்டத்தின் மூலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் 6 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் 39,762 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் 1,528 பேருக்கு வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. 78,235 உழவர்களுக்கு 3,484 பயிர்கடன், 84 கோடி ரூபாய் பயிர்கடன் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த பட்டியல மாவட்ட உட்கட்டமைப்பு திட்டங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மட்டும் இதுவரை 80 கிலோமீட்டர் நிலவர சாலை பணிகள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடந்த 3.5 ஆண்டுகள்ல 73 பாலங்கள் கட்டக்கூடிய பணிகள் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தொகையில மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 71 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. மீதமுள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 75 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர் திட்டங்களை தருகிற காரணத்தால் தான் மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கீங்க. இது கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாதம, எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்கட்சி தலைவரா சொல்றார்.
அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. அண்மையில் ஏற்பட்ட செஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம். பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின. மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து நானே தொலைபேசியில பேசினேன். மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினேன். அது மட்டுமல்ல, அதிக அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு, கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன். இரவு பகல் பார்க்காம அரசு இயந்திரம் பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள்ல பாதிப்புகள் இருந்து மக்களை நாம் மீட்டோம். அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிவாரண தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா வரலையா என்பதை பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாம இட்டுக்கட்டின கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணையை திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார். ஆனா உண்மை என்ன? 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டுச்சு. முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம். இதான் உண்மை. ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது, அதிமுக ஆட்சி இருந்தப்ப நிலைமை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏரிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில 23 லட்சம் வீடுகள் வெள்ளத்துல மூழ்கிச்சு. அப்போ இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல. தன்னார்வர்கள் தான் உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. இல்ல மக்கள் மறந்துட்டாங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா? புயல், வெள்ளம், பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டு சென்னையை மூழ்கடிச்சது மேன் மேட் டிசாஸ்டர், மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு. இதை நான் சொல்லல, சிஏஜி அறிக்கையிலே பதிவு பண்ணிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க. இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும். அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார்? டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார். நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே, சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார்? ஏலம் விட்ட ஒன்றிய அரசை கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார். அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. அதை கேட்காம சொன்னதையே திரும்ப திரும்ப, இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு, செந்தில் காமெடி, செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு, வாழைப்பழ கதை. அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார். நான் இப்ப உறுதியோடு எழுந்து நின்று சொன்னேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன். அதையும் கேட்கல. சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் என்ற செய்தியை நாங்க வெளியில வந்த போது கேள்விப்பட்டோம். உடனே அதையும் அவர் மழுப்ப தொடங்கினார். அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார், அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு பேசினது, சத்தம் போட்டு பேசினார், சபையில வாய்க்கிழியே பேசினார். அவைகளெல்லாம் ஒளிபரப்பாக இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா, நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா. அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கான். என்ன ஒரு காமெடி இது. நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன், பழனிசாமி அவர்களே,
காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும். அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது. இன்னும் சொல்றேன், பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது. 4 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவும் கூட சரி, நீங்களும் சரி, மாநிலங்களில் இருக்கிறவங்க எம்பிக்களும் சரி, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க. நான் கேட்க விரும்புவது, எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரசை பார்த்து கீச்சு குரலையாவது பேசக்கூடாது துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? என்ன, எதுக்கு பயம்? காரணம் என்ன? உங்க மடியில கணம். இந்த லட்சணத்தில் இருக்கு எதிர்கட்சி. இப்படி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள், நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற அவதூறுகள், ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது. மக்கள் திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க. அதிலும் குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி. வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தான் வழங்கும். எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாட்சி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதியின் அடையாளமாய் தமிழ்நாட்டை வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரையாற்றியமைக்கு ஈரோட்டுக்கான திட்டப்பணிகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.